மாட்டு பண்ணையில் ஒரு மாடு வச்சிருந்தாலும் சரி, அது பண்ணையாக வச்சிருந்தாலும் சரி, மாஸ்டர்டீஸ் மடிவீக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். அப்படி மடிவீக்கம் வரப்ப அந்த மடிவீக்கம் வந்து நல்லாகிற வரைக்கும் 1 வாரத்துலேருந்து 10 நாளைக்கு பாலோட அளவு குறைஞ்சு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுரும். வந்து அந்த மடிவீக்கத்தை நல்லாகாமல் போய் ஒரு காம்பு பால் வராமல் போயிடுச்சுன்னா அந்த மாட்டோட 50,000 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அந்த மாடு 20,000 30,000த்துக்கு போயிடும். அந்த மாதிரி பொருளாதார இழப்பும் ஏற்பட்டுரும். அப்படிங்கிறப்ப இந்த மடிவீக்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மடிவீக்கத்தில் வந்து சப்கிளினிக்கல் மாஸ்டிட்டிஸ் உள் மடிவீக்கம் கண்ணுக்கு தெரியாது. மடியெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா பால் வந்துட்டு இருக்கும். ஆனால் உள்ள மடியில் உள்ள வந்து பிரச்சனை இருக்கும். இன்னொன்று கண்ணுக்கு தெரிஞ்சு பால் பிதிர் பிதிராக வர்றது, பால் தண்ணி மாதிரி வர்றது, வீக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி மடி வீக்கமும் இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கலாம், கண்ணுக்கு தெரியாத மடிவீக்கத்தை சப்கிளினிக்கல் மாஸ்டிட்டிஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறது குவாட் மாஸ் டெஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட்டை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இதனால வந்து மடிவீக்கத்தை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி பொருளாதார இழப்பை வந்து நம்ம சரி செய்ய முடியும்.